100% உண்மையான ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க நீட் எக்ஸாம்ல சும்மா இங்கே பிங்கி பாங்கின்னு ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்கன்னா அது கெஸ்ஸே கிடையாது, நீங்களே உங்களுக்கு போட்டுக்கிற பெரிய ஆப்பு. அப்ப மேம் டாப்பர்ஸ்க்கு என்ன 180 கொஸ்டின்ஸுமே தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியாது. அதுக்குன்னு அவங்க பிளைண்டா கெஸ் பண்ண போறது இல்ல, அவங்க என்டையரை டீகோட் பண்ணி டாக்டிக்கல் எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. அதை எப்படி நீங்களும் யூஸ் பண்ணலாம் அண்ட் ஈஸியா ஒரு 30 to 80+ மார்க்ஸை இந்த ஒரு வீடியோல இருந்தே எடுக்கலாம் அப்படிங்கறத தான் நான் சொல்ல போறேன். ஸோ அதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெதஸ்கோப் கண்டிப்பா போடணும்னா நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏன்னா இந்த உலகம் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கு, எல்லாரும் அவங்க ஃபியூச்சருக்காக வெறித்தனமா ஓடுறாங்க. நீங்களும் வெறித்தனமா எங்க கூட சேர்ந்து ஓடலாம். ஸோ சப்ஸ்கிரைப் நவ் அண்ட் எஸ் கமெண்ட் செக்ஷன்ல ஜெயிச்சு காட்டுவோம், ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. Let me see the fire. First trick என்னன்னா எக்ஸ்ட்ரீம் வேல்யூ எலிமினேஷன். உங்களுக்கு ஒரு क्वेश्चन கொடுத்திருப்பாங்க, இந்த மாதிரி அந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த 4 ஆப்ஷன்ல வேல்யூஸ் 10 to the power 13, 10, 13 பட் -13 அப்படின்னு இருக்கு. எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய வேல்யூ நமக்கு ஆன்சரா வர்றதுக்கு சான்ஸே இல்லை, which means ஆப்ஷன் டி உங்க ஆன்சர் இல்ல, ஏபிசில ஏதோ ஒண்ணுன்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம். செகண்ட் ட்ரிக் டாக்டிக்கல் டைமென்ஷன்ஸ் அப்ரோச். நமக்கு ஒரு ஃபார்முலா மறந்துடும், பட் क्वेश्चनல அண்ட் ஆப்ஷன்ல ஆன்சர் இருக்கும். அந்த ஆன்சரோட யூனிட்டை பாருங்க. லெட்ஸ் சே ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபார்முலா தெரியாது, ஆப்ஷன்ல உங்களுக்கு கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த யூனிட்டை நீங்க அப்படியே டீப்ரீஃப் பண்ணுங்க. கிலோகிராம்ங்கிறது மாஸை குறிக்கும், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்ம ஆக்சலரேஷனை குறிக்கும், which means force is equal to mass into action. இப்படி ஜஸ்ட் ஆன்சர்ல இருக்கிற யூனிட்டை வச்சு ஃபார்முலாவே கண்டுபிடிச்சிடலாம். மேம் சூப்பர் மேம், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு மேம்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் உதவியா இருக்கும். மேம் எல்லாம் ஓகே, பட் இதெல்லாம் என்னோட நீட் எக்ஸாம்க்கு ஹெல்ப் பண்ணுமா? உண்மையிலேயே ஹெல்ப் பண்ணுமா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸை நம்மளோட டீமை வச்சு கிட்டத்தட்ட 10 years ஆஃப் பாஸ் PYQஸ்ல அப்ளை பண்ணி பார்த்தேன். அது எல்லாமே நமக்கு ஒர்க் ஆனதுனால அந்த டாப் 15 கெஸ்ஸிங் பாயிண்டர்ஸ், கெஸ்ஸிங் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ஒரு PDF-ஆ கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்மளோட அல்டிமேட் சயின்டிபிக் கெஸ்ஸிங்கான PDF. இந்த டாக்டிக்கலான கெஸ்ஸிங் பாயிண்டர்ஸ்லாம் உங்களுக்கு வேணுமா? இட் இஸ் 100% ஃப்ரீ ஃபார் ஆல் ஆர் சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவை கீழே ஸ்வைப் பண்ணுங்க, இங்க உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதுல மோரை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். அதுல ஃபர்ஸ்ட் லிங்கா இருக்கக்கூடிய PDF லிங்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணி மொபைல போட்டு PDF டவுன்லோட் பண்ணுங்க. கண்ணா ஃபைனலி வெறும் கெஸ் ஒர்க் வச்சு மட்டுமே 100% மார்க் வாங்கலாம்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தெளிவா படிக்கிறதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. ஸோ உங்க எக்ஸாமுக்கு தெளிவா படிங்க, கான்செப்ட்ஸை அப்ளை பண்ணுங்க. தெரியாத கொஸ்டினுக்கு இந்த மாதிரி டாக்டிக்கல் எலிமினேஷனை யூஸ் பண்ணுங்க, 100% வின் பண்ணிடலாம். அண்ட் எஸ் உங்களோட வின்னிங் ஜேர்னில நாங்க எப்பவுமே கூட இருப்போம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட்ல டாக்டர் உங்க பேரு லோடிங், டாக்டர் உங்க பேரு லோடிங் அப்படின்னு சீரியஸான நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. லெட் மீ see the fire. God bless you. நன்றி, வணக்கம்.